जटाटवी गलज्जल प्रवाह पावितस्थले कलेवलम्ब्य लम्बितां भुजङ्गतुङ्गमालिका तमड्डमड्डमड्डमन्निनादवड्डमर्वयं चकार जटाटवी गलज्जल प्रवाह पावितस्थले कलेवलम्ब्य लम्बितां भुजङ्गतुङ्गमालिका तमड्डमड्डमड्डमन्निनादवड्डमर्वयं चकार वराहरूपं दैववरीष्टं वरस्मितवदनं भद्रदन्तधर रक्षाकाहरूपं दैववरीष्टं वरस्मितवदनं. ஸோ இப்போ நாங்கள் எங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பேர்னாம்பெட் சைடில் இருக்க இந்த சதாசிவம் ஈஸ்வர டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிளுக்கு தான் வந்துட்டு இப்போ எல்லாரும் ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேட்ல இருந்தே ஒரு காமான ஒரு ஃபீல் வருது அண்ட் ரொம்ப க்ரௌட் இல்லை அண்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ வெரி பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸாக இருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா லைக் கேட்ல இருந்து நாங்கள் உள்ள என்ட்ரன்ஸ், அதாச்சும் கோயிலோட என்ட்ரன்ஸ்குள்ள வந்துட்டு அப்படியே ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கோம். அண்ட் கேட் கிராஸ் பண்ண உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். லைக் சுற்றி பார்த்தா ஃபுல்லாக ஒரு க்ரீனான ஒரு சரௌண்டிங்ஸ், ஒரு நல்ல ட்ரீஸ், ஓப்பன் ஸ்பேஸ் அண்ட் நேச்சுரலாக ஒரு சைலண்டான ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக திஸ் பிளேஸ் இஸ் டெஃபினெட்லி ஃபார் யூ. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள போயிட்டு இருக்கும் போதே வி கேன் ஏபிள் டு ஃபீல் என்ன சொல்றது, ஒரு கைண்ட் ஆஃப் என்ன ஒரு மாதிரி க்ரீனரியா ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நமக்குள்ள கிடைக்குது. இப்போ நீங்க பாக்குறீங்க இந்த ரோட் பேஸ்ல நம்ம போயிட்டே இருக்கிறப்ப எவ்வளோ ட்ரீஸ் அண்ட் எவ்வளோ ஒரு மாதிரி காம் அண்ட் குவாய்டான ஒரு என்விரான்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால பார்க்க முடியுது. பிகாஸ் எந்த ஒரு சைலன்ஸ் ரொம்ப க்ரௌடட் அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு மாதிரி ஜென்டில் அண்ட் காமான ஒரு பிளேஸ். இந்த சிட்டியில நம்மளோட சிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய நாய்ஸ், பொல்யூஷன், நிறைய அது இதுன்னு சொல்லிட்டு ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் இருக்கு. ஆனா அந்த சிட்டியில இருக்க நாய்ஸ்ல இருந்து ஒரு சைலண்டான ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிளை கண்டிப்பா விசிட் பண்ணலாம். அண்ட் அப்படியே நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது உங்களால ஒரு மூன், அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நிலாவை நம்மளால பார்க்க முடியுது. அப்படியே ஜென்டலா நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் அந்த ஃபுல் சரௌண்டிங்ஸ் உங்களால இந்த வியூவில் கேப்சர் ஆக முடியுது. லைக் அங்கே போனது வந்துட்டு ஈவினிங் டைம். ஸோ அந்த ஈவினிங் டைம்ல போகவும் அந்த குட்டி குட்டி லைட்ஸ் அந்த நேச்சரோட வியூ அந்த எவ்ரி திங் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா அமைஞ்சிருந்தது. அதே மாதிரி இப்போ நான் காமிச்சிட்டு இருக்க பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்துட்டு ஒரு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் தான் அங்க இருக்க பூஜைகள், அங்க இருக்கிற வழிபாடுகள் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு பர்சனா அவர் தான் இருக்காரு. ஸோ அவர் இருக்க பிளேஸ் அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அதே மாதிரி அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு மூன், ஸோ அந்த நிலா வெளிச்சம் வந்துட்டு இந்த பிளேஸையே ரொம்ப ரொம்ப அழகா மாத்துச்சு. அண்ட் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது தான் வந்துட்டு அந்த சித்தர் சொல்லியிருந்தோம்ல, ஆனா அங்க வந்துட்டு அந்த சித்தரை வந்துட்டு சித்தர் அப்படின்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்க, ஐயா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த ஐயா அவரு தான் வந்துட்டு சிவனுக்கு வழிபாடு செய்யறது, சிவனுக்கான பூஜைகள் எல்லாமே இங்க நடக்குது. அதே மாதிரி சிவராத்திரிக்கு இந்த பிளேஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பிளேஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் கிட்ட வந்துட்டு இந்த கோயிலை வந்துட்டு அந்த டைம்ல வந்து பார்த்து தரிசிச்சுட்டு போறாங்க. இப்ப பாக்குறதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். ஸோ அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து இந்த பக்கம் சைட்ல வந்து நம்ம பார்த்தோம்னா அங்க ஒரு புத்து இருக்கு. ஸோ அதுக்குமே வழிபட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்க வந்திருக்கோம். ஸோ அதை வழிபட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரன்ஸ்குள்ள நம்ம வந்துட்டு டிராவல் ஆகி போகலாம். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தி எதிர்க்க பார்த்தோம்னா நம்மளோட பிள்ளையார் இருக்காரு. ஸோ பிள்ளையார் பக்கத்திலேயே நம்ம பார்த்தா நம்மளோட சிவலிங்கம் இருக்கு. ஸோ பிள்ளையார முதல்ல பார்த்து சாமி கும்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்க நம்மளால ஒரு கோபுரம் பார்க்க முடியுது. ஸோ இது எப்படி இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, நார்த் சைட்லலாம் வந்துட்டு சில கோவில்கள், இப்போ காசி அந்த மாதிரியான கோவில்கள்லாம் வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இதை வந்துட்டு நம்மளால எங்கேயுமே பார்க்க முடியுது. ஸோ இது நம்மளோட பேக் வியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம்.
இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்த்தோம்னா அந்த ஆர்கிடெக்சர் அந்த ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால பார்க்க முடியுது. ஒரு சூப்பரா டிசைன் ஆகியிருக்க ஒரு திங். இங்க வந்துட்டு மண்டல பூஜை அப்படின்றது வந்துட்டு நடந்துட்டே இருக்கு. ஸோ இங்க வர மக்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த மண்டல பூஜையை வந்துட்டு பார்க்காம போறது கிடையாது. ஸோ அதை பார்க்குறப்ப அது ரொம்ப நல்லது, நம்மளோட மனசுக்கும் சரி, அது ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்கறதா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரதோஷத்தை தான் இங்க ரொம்ப விசேஷமா வந்துட்டு தரிசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி வில்வ பூஜை அப்படின்ற மாதிரி ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க இங்க இருக்க எல்லாருமே. இப்போ நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா உள்ள சிவனை தரிசிக்கலாம். இப்போ இதுதான் வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸ். உங்களுக்குள்ள தெரியுதா நம்மளோட சிவலிங்கம்? அந்த சிவலிங்கம் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிவலிங்கம். எல்லாருமே வந்துட்டு இங்க பாருங்க சைட்ல சுத்தி விளக்கெல்லாம் ஏத்தி ரொம்ப அழகா நீட்டா வச்சிருக்காங்க கோவிலையே. இங்க வரும்போது இப்ப பாத்தீங்கன்னா 4 வாசல் நமக்கு இருக்கு இந்த கோயில்ல மட்டும். நீங்க இந்த நார்த் சைட் டெம்பிள் எல்லாம் வந்துட்டு விசிட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த சைட்ல எல்லாம் வந்துட்டு எப்பவுமே 4 வாசல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இந்த நம்மளோட சதாசிவர் டெம்பிளுக்கு வந்திருந்தோம்ல, அங்கேயுமே அதே மாதிரி 4 வாசல் வச்சு இருக்கு. ஸோ எந்த பக்கம் பார்த்தாலும் நமக்கு வந்துட்டு சிவன் தெரியுற மாதிரி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இது ஒரு வாசல். இதுக்கு முன்னாடி பார்த்தது. ஸோ 4 வாசலுமே இங்க கவர் ஆகி இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நந்தி தெரியுதா? ஸோ சிவனுக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட நந்தியை நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் மேல அந்த கோபுரம் ரொம்ப ரொம்ப அழகா வந்துட்டு வடிவமைச்சிருக்காங்க. இப்ப எல்லாரும் நம்ம அதையே பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அதுட்டே பாத்தீங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வியூ நமக்கு கிடைக்குது. பௌர்ணமி நேரத்துல அந்த நிலாவை ரசிச்சுக்கிட்டே அப்படியே சிவனை தரிசிக்கிறது அப்படின்றது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு டிவோஷனலான ஒரு வைப்ரேஷனை நமக்குள்ள அது கிரியேட் பண்ணும். என்னதான் இந்த கோவில் ரொம்ப பழமையானதா இருந்தாலுமே அதுக்குள்ள இருக்கும் அந்த சக்தி அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் உயிரோடதா இருக்கு. ஆமா, இங்க சிவபெருமான சதாசிவனா வழிபடுறாங்க. அது எப்பவுமே அங்க இருக்கும் பரம்பொருளாவே அந்த இடத்துல வந்துட்டு அது இருக்கு. அதனாலதான் இங்க வரவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நம்புறாங்க. அதாச்சும் கேட்டதெல்லாம் தந்தருளும் சிவன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இந்த கோவில்ல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாவே இருக்கு. அண்ட் அதே போல நம்ம உள்ள போன உடனே அந்த தீப ஒளி, அந்த மணியோட ஓசை ஒரு தெய்வீகமான ஒரு சூழலை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அதே போல இப்ப நம்ம பார்த்தோம்னா நம்ம விநாயகரை நம்ம அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். அதே மாதிரி நம்ம பார்த்துட்டே வரும்போது அந்த கோயிலோட ஆர்கிடெக்சர், அதாச்சும் அந்த டெம்பிளோட கார்விங்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு கல்லிலும் ஒரு கதை இருக்குது. அந்த சின்ன சின்ன வடிவங்களிலும் ஏன்ஷியன்ட் ஆர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக வச்சிட்ருக்காங்க. ஸோ டெம்பிளோட ஸ்ட்ரக்சர் என்னதான் ரொம்ப சிம்பிளாக, அதாச்சும் வெறும் படிக்கட்டுகள் அந்த மாதிரி வச்சுருந்தாலுமே ரொம்ப ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம சிவனுக்கான பூஜை நடந்துட்டே இருக்கு. அதே போல அங்க பாத்தீங்கன்னா அந்த அர்ச்சனையோட ஒளி, அதாச்சும் ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்ற போது அந்த மந்திரம் நம்ம மனசுக்குள்ள நேரா சென்று ஒரு டிவோஷனலான ஒரு வைப்ரேஷனை நமக்குள்ள கிரியேட் பண்ணும். ஸோ அந்த தீபார்த்தனை நேரத்துல அந்த ஒளி முகத்துல பட்டதும் ஒரு அமைதி, ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த தருணத்தை அங்க நின்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர்த்து அத சொல்லி நம்மளால அந்த ஒரு ஃபீலிங்கை நம்மளால கெயின் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப டிவோஷனலா இருந்துச்சு அந்த வைப்ரேஷன் அண்ட் அந்த மந்திரம் அவங்க சொல்லி அந்த தீப ஒளியை வந்துட்டு சாமி முன்னாடி காட்டும்போது கண்டிப்பா நீங்களும் அந்த ஆராதனை அந்த ஒளியை வந்துட்டு கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பூஜை நடக்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். அதாச்சும் ஒரு மலரையுமே வந்துட்டு
அந்த கலசம் மேலே போடுறாங்க. ஸோ ஒரு மலர் அப்படின்றது ஒரு வேண்டுதல் மட்டுமல்ல, அது ஒரு சமர்ப்பணமாகவே நம்ம எடுத்துக்கணும். ஸோ என்னதான் கைகளிலிருந்து பூ விழும்போது அந்த பூக்களுக்குள்ள மனதில் இருக்கும் நம்மளுடைய எண்ணங்கள். ஸோ நம்ம எல்லாரோட மனசுலையுமே பல என்ன சொல்கிறது, நிறைய வித எமோஷன்ஸ், நிறைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே ஓடிட்டே இருக்கும். ஸோ நம்ம மனசில் இருக்க சிந்தனை எல்லாமே அந்த மலர்கள் மூலமாக சிவனுக்குள்ளே போய் சேரும்போது அது சிவன்கிட்டேயே நம்மளை எடுத்து செல்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிவனோட திருவடியில் விழும் அந்த இதழ்கள் அமைதியாக நம்மளோட சொல்லாத பிரார்த்தனைகளையுமே அது நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அதே மாதிரி இப்போ நீரால் அபிஷேகம் பண்ணுறாங்க. ஸோ அந்த அபிஷேகம் பண்ணுறது அப்படின்றப்ப அதை பார்க்க பார்க்கவே ரொம்ப டிவோஷ்னலான ஒரு வைப்ரேஷன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல நிறைய பசுக்கள், அதை பார்த்தாலே நமக்குள்ள ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஃபீல். அதே மாதிரி இந்த பசுவில் இருக்க பால் எல்லாத்தையுமே எடுத்து கோவிலோட அபிஷேகத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ பசுவும் சிவனும் இரண்டுக்கும் உள்ள அந்த பிணைப்பு அப்படின்றது நம்மளோட கலாச்சாரத்தோட மிக மிக ஆழமான ஒரு அழகான ஒரு பாண்டிங்காக நம்ம வந்துட்டு பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிவலிங்கம், நம்மளுடைய பிள்ளையார், அதே போல் முருகப்பெருமான், ஸோ இவங்க 3 பேரையும் நம்மளால் ஒரே காட்சியாக பார்க்க முடியுது. அதே மாதிரி கொஞ்ச நேரம் இங்கே நின்று அப்படியே சைலண்ட்டாக நம்ம கடவுளோட நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுற போது நம்ம மைண்ட்குள்ளே இருக்க தாட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக குறைஞ்சி ஒரு கிளாரிட்டி நமக்குள்ளே ஏற்படும். वराहरूपं दैववरीष्टं वरस्मितवदनं वज्रदन्तधर रक्षाक
நமச்சிவா சூரிய மண்டல நமச்சிவா அக்னி மண்டல நமச்சிவா மாயே அப்பா ஒப்பில்லா ஓம்